பிரைஸ்ல நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறேன். இதனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் கூட நாம் இந்த விசேஷித்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே தேவனுடைய சத்திய வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசித்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். இன்றைக்கு தியானிக்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18, 19, 20 நாம் வாசித்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகி மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்தவர் அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதை நாம் வாசித்த வார்த்தைகளை நாம் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதிவும் அந்தமுமானவரே, எங்களுக்காய் மரித்து உயிர் திறந்தவரே, ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் அன்றைக்கு நீர் இந்த பூமியிலே ஆண்டவரே மனுஷகுமாரனாய், தாவீதின் குமாரனாய், ஆண்டவரே நீர் கிறிஸ்துவாய், மேசியாவாய் எங்களுக்காக நீர் இந்த பூமியிலே வந்து அன்றைக்கு நீர் ஆண்டவரே அந்த கலிலேய கடற்கரை ஓரமாய் நீர் நடந்து சென்ற பொழுது அந்த கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்த 2 ஆண்டவரே சகோதரர்களை கண்டு, அங்கே பேதுருவும் அந்திரேயா அவர்களை கண்டு நீர் அவர்களை எனக்கு பின் வாருங்கள், நான் உங்களை மனுஷருக்கு பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுது அவர்கள் உனக்கு பின் வந்தார்கள். அவர்கள் ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்திற்காக அழைத்தீர், அது மட்டுமல்ல அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உமக்கு பின் வருகிறவர்களுக்கு நீர் என்ன செய்ய போகிறீர், எப்படிப்பட்ட காரியத்தை உமக்கு பின் வந்தவர்கள் அங்கே அவர்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று இன்றைக்கும் தியானிக்கிற இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர்களோடு கூட பேசும் கேட்கிற அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க தேவ இரக்கம் தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் மறுபடியுமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொன்ன ஒரு மிக முக்கியமான காரியம், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின் வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லுவேன். அங்கே நாம் பார்க்கிற 2 காரியம், ஒன்று அவருக்கு பின் செல்வது, ஃபாலோ செய்கிறது. அது மட்டுமல்ல, அப்படி ஃபாலோ செய்கிறவர், பின்பற்றுகிறவர்களுக்கு அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து அங்கே அநேகர் அவருக்கு பின் வந்தார்கள், அவர் அநேக காரியங்களை செய்தார்கள், அதை போல இவர்களையும் அங்கே உங்களையும் அந்த மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். பாருங்கள், அவர்கள் எந்த விதமான ஒரு தயக்கமோ அல்லது குழப்பமோ அல்லது வேறு எந்த ஆலோசனையும் இல்லாமல் அவர்கள் உடனடியாக அங்கே அந்த அவர்கள் செய்த வேலைகளை விட்டு, அவர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள், அங்கே அது அவர்களுடைய குடும்ப தேவைகளோ அல்லது வியாபார நோக்கத்திற்காகவோ ஏதாவது ஒரு காரியத்திற்காக அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே இவர் சொன்ன உடனேயே அவர்கள் அவரை விட்டு அவருக்கு பின் சென்றதை நாம் இங்கே பார்க்க முடியாது. அப்படியானால் அங்கே என்ன காரியம் என்று பார்க்கிற பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. என்ன என்றால், இங்கே பேதுரு தன்னுடைய நிருப புத்தகத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கே நாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பேதுரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் நன்மையை பின்பற்றுவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று அங்கே அவர் சொல்லுகிறார்.
அது மட்டும் இல்ல, நீதியின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடவடிக்கை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவியத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த மிக முக்கியமாக அவருடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை நாம் வேதத்தில் வாயிலாக வாசித்தறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அங்கே பேதுரு எவ்வளவு கஷ்டப்பட்டார், அவருடைய ஜீவியம் எவ்வளவு பெரிய ஒரு பெரிதான காரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த பேதுருவே இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறியாது, அங்கே தெரியாது என்று சொல்லி அவர் 3 முறை மறுதளித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர் தேவனிடத்திலே அங்கே மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலே தன்னுடைய அறியாமையை குறித்தும் தன்னிடத்திலே இருந்த அந்த பலவீனங்களை குறித்து அங்கே அவர் சொன்ன பொழுது அவர் அவரை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டு, அது மட்டுமல்ல, இன்றைக்கும் பேதுரு அநேக காரியங்களை அவருடைய ஜீவியத்திலே நமக்கு ஒரு நற்சாட்சி உள்ள காரியங்களை நாம் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் கொண்டு செல்வதற்கு அங்கே பேதுருவும் ஒரு கருவியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே பேதுருவின் மூலமாகத்தான் அங்கே அநேக பட்டணங்களிலே இவர் சென்று அங்கே விசேஷமாய் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே அங்கே கொர்நேலியோ பட்டணத்தை சார்ந்த அப்பல்லோ என்பவரை குறித்து நாம் அங்கே கொர்நேலியோவை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் அங்கே அநேக தேவ மனுஷர்களை பார்க்க முடிகிறது. அங்கே அந்த கொர்நேலியோவுடைய ஜீவியத்திலே பேதுரு சென்று அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதை, அவர் ஒரு புற மதஸ்தராக அங்கே அவர் ஒரு இஸ்ரவேலர் அல்ல, அவரும் ஒரு புற மதஸ்தராக இருக்கிறார். அவருக்கு இவர் கொடுக்கிற காரியங்கள் எப்படி இன்னும் அநேக இடங்களிலே அவர் செய்கிற காரியங்களை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆகவே பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்மைகளை பின்பற்றினால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அது மட்டுமல்ல, நீங்கள் நீதி நிமித்தம் பாடுபட்டால் அது உங்களுக்கு பாக்கியத்தை தரும். அது மட்டுமல்ல, அங்கே மற்றவர்கள் உங்களை பயமுறுத்தினாலோ அல்லது அவர்கள் உங்களை பயப்படுத்தினாலோ நீங்கள் அவர்களை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏனென்றால் தேவன் உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி அவரை குறித்தான அந்த நம்பிக்கையை நீங்கள் தைரியமாயிருங்கள். உங்களிடத்திலே அவரை குறித்து யார் கேட்டாலும் அதற்கு நீங்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று எப்படி இயேசு கிறிஸ்து இந்த காரியத்திலே அவர் மிக அங்கே சாந்தத்துடனும் அமைதியுடனும் பொறுமையுடனும் அவர் செய்ததை இந்த சீஷர்களாகிய இவர்களும் அதே காரியத்தை செய்ததை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நாம் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கிற பொழுது அவர்கள் அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்கள், அன்றைக்கு இருந்த பரிசேயரும் சதுசேயரும் அங்கே விசேஷமாய் நாம் ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டே ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவரும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனால் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் தினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலம் வரையானபடியால் மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்கள் என்றும் பிறகு அங்கே அவர்கள் சொன்ன வசனத்தை கேட்டு ஏறத்தாழ 5000 பேர் அங்கே அதை விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே இருந்த அந்த ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் அண்ணாவும் காய்பாவும் அங்கே யோவானும் அலெக்சாந்தர் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார், இப்படி இவர்கள் எல்லோரும் இவர்களை நோக்கி நீங்கள் எந்த நாமத்திலே இதை செய்தீர்கள் என்று சொன்ன பொழுது பாருங்கள், அங்கே பேதுரு அங்கே பரிசுத்தாவிலே நிறைந்து அவர்களை நோக்கி
அங்கே பேசுகிற அந்த காரியம் அது மிக அற்புதமான, அதிசயமான, ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் அங்கே அவர்கள் ஒரு மனிதனை சொஸ்தப்படுத்துகிறார்கள் 3ஆம் அதிகாரத்திலே. அந்த மனிதன் அங்கே சொஸ்தமாய் நிற்பதினால் இவர்கள் அவரை குறித்து எதுவும் சொல்ல முடியாதபடி அங்கே அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது பாருங்கள். அது மட்டுமல்ல, அங்கே தொடர்ந்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அப்போஸ்தலர்கள் மிகுந்த சாட்சி சொன்னார்கள். அவர்கள் எல்லோரும் பூரண கிருபை உண்டாயிற்று என்று அங்கே பார்க்கிறோம். அவர்கள் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையுடைய காரியமா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்த பொழுது அவரை பின்பற்றி அவர் என்ன செய்கிறாரோ, அவர் எப்படி பேசுகிறாரோ, எப்படி நடக்கிறாரோ அப்படி நீங்கள் நடக்கும் பொழுது மனுஷர்கள் அங்கே உங்களை பிரியமா இருப்பார்கள், மனுஷர்களும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அதைத்தான் இங்கே பேதுரு தன்னுடைய ஜீவியத்திலே செய்தார். ஆகவே அங்கே நாம் பார்க்கிற இந்த காரியமானது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய நிருபத்திலே கூட, எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், எபேசியர் 5:1 அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அநேக காரியங்களை அங்கே அவர் சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் மோசம் போகாதபடி வீண் வார்த்தைகளினாலோ அல்லது கீழ்ப்படியாமையினாலோ தேவ கோபாக்கினி வர நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட அங்கே புத்தியீனமான காரியங்கள், வம்புகள், பரியாசம், மற்ற வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை இப்படிப்பட்டவைகளை சொல்லவும் கூடாது, செய்யவும் கூடாது. அதிலே நீங்கள் அதை பின்பற்றக்கூடாது. அதிலே நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் அவர்களுக்கு பங்காளிகளாய் இராதீர்கள் என்று சொல்லி அங்கே அநேக ஆலோசனைகளை, அநேக புத்திமதிகளை அங்கே பேதுருவும் சொல்லுகிறார். பாருங்கள், ஆகவேதான் பேதுருவுடைய ஜீவியத்தை போல இங்கே பவுலுடைய ஜீவியமும் ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஜீவியமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட அவரை ஜீவனோடு இருந்த நாட்களிலே, மரித்து உயிர்த்தெழுந்த நாட்களிலும் பேதுரு கூட இருந்து எல்லாவற்றையும் கண்டார். ஆனால் இங்கே பவுல் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவரை அங்கே தரிசனத்திலும் அங்கே ஒளியிலும் அவரை காண்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அது நம்ம அங்கே அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இந்த காரியத்திலே நாம் அவருடைய காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் அப்படிப்பட்ட அந்த பவுல் அங்கே கலாத்தியர்களை சொல்லும் பொழுது அங்கே கிறிஸ்துவானவர் அங்கே எனக்கு எல்லா காரியங்களை சொன்னார். அது நான் மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவாலும் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி, அது மட்டுமல்ல 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இவர் அங்கே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நான் அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டேன், அவர் எனக்கு அந்த சுவிசேஷத்தை சொன்னார், ஆகவே வேறொரு சுவிசேஷம் இல்லை, அப்படி ஒருவன் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அங்கே இவரும் தேவனை பின்பற்றி அங்கே மிக அற்புதமாக இருந்ததை நாம் அங்கே 1 தீமோத்தேயுவிலே நாம் வாசிக்க முடிகிறது. பாருங்கள், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அங்கே அவர் ஒரு சில காரியங்களை குறித்து அங்கே தீமோத்தேயுக்கு அவர் அறிவுரை சொல்லுகிறார். இங்கே தீமோத்தேயுக்கு அறிவுரை சொல்லுகிற காரியத்திலே அவர் சொல்லுகிற ஒரு காரியமானது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும், அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாயிருக்கும்,
அப்படி இராதவைகள் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி பாருங்கள். ஒரு ஒரு மனிதன் அங்கே அந்த மனிதன் தேவனுக்காக உண்மையாய் யுத்தமாக நற்கிரைகளை செய்யும் பொழுது அதை யாரும் மறைக்க முடியாது. அது மறைந்திருக்கவும் முடியாது. அது நிச்சயம் வெளிப்படும். அதை போல அங்கே பாவம் செய்கிறவர்களே அந்த பாவங்களும் அங்கே மற்றவர்களுக்கு தெரியாது. அது மற்றவர்களுக்கு அதை பற்றி அங்கே யாரும் சொல்வதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி மறைவாக செய்யப்படுகிற அநேக பாவங்கள், அநேக குற்றங்கள், கொலைகள், கொள்ளைகள், அக்கிரமங்கள், பாவங்கள் அது இன்றைக்கும் கூட காணப்படுகிறது. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பாவங்கள் அது வெளியரங்கமாகவும் அது நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பாவங்கள் அங்கே அந்த பாவம் செய்கிற மனிதனை பின்தொடர்ந்து வந்து அது அவனை அங்கே அவன் யார் என்பதை அது விரைவிலே அடையாளம் காட்டிவிடும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அது தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் பவுலுடைய ஜீவியத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அவர் அநேக இடங்களிலே தேவன் தனக்கு என்ன செய்தார், அது மட்டுமல்ல இந்த பூமியிலே காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள், அதை செய்கிறவர்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே அதை மிக தைரியமாக பேசுகிறதை பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கித்தாரோ அதை போல பேதுருவை பிரசங்கித்தாரோ அதை போல இவரும் அதை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். பாருங்களேன், என்ன காரியம் என்றால், அங்கே மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு வாலிபன் அங்கே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து அவன் ஆண்டவரே அங்கே அவன் சொல்லுகிற காரியத்தை நான் இங்கே வாசிக்கிறேன். பாருங்கள், 17ஆம் வசனத்திலே, அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளபடி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அந்த 10 கட்டளைகளை அவர் சொல்லுகிறார். அங்கே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவது, அவர்களை கனம் பண்ணுவது, அங்கே கொலை செய்யாதிருக்கிறதும், விபச்சாரம், களவு, பொய் சாட்சி, வஞ்சனை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் பின்பற்றுகிறேன், நான் அதை சரியாய் இருக்கிறேன் என்று. பாருங்கள், இன்றைக்கும் அநேகர் சொல்லுவார்கள், அங்கே நானும் என் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறேன், என் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறேன், தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறேன், விபச்சாரமோ, கொலையோ, களவோ, பொய் சாட்சியோ, வஞ்சனைகள் இப்படி எதுவும் நான் செய்வதில்லை, இப்படியாக தன்னை மென்மைப்படுத்திக் கொள்கிறவர்கள் அங்கே நாம் இன்றைக்கும் காண முடிகிறது. ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே ஒரு சிறு குறையை காண்கிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அங்கே அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உனக்கு ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறான். இங்கே அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி உள்ளதை அவன் கேட்டு அவன் மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அவன் ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகனாக இந்த இம்மைக்குரிய இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி அவன் எல்லாவற்றிலும் அவன் உண்மையாக இருக்கிறான். ஆனால் அவளிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு குறை என்னவென்றால், மற்றவர்களிடத்திலே இல்லாத அந்த பணத்தை அல்லது மற்றவர்களுக்கு உடைய தேவைகளை இவன் அங்கே உதவி செய்யாத அந்த அப்படிப்பட்டதான ஒரு கருமி என்று சொல்லுகிறோமே, அங்கே மற்றவர்களை குறித்து கவலைப்படாமல் அல்லது மற்றவர்களை குறித்து எந்த விதமான பாரம் இல்லாமல், மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தாமல், அங்கே தனக்கு மட்டும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தான் ஒரு 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 நல்ல ஒரு ஜீவியம் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு உலக மனுஷனாக இருக்கிறான். ஆனால் அவன் செய்கிற காரியங்கள் தேவன் என்ன சொன்னாரோ அதை அவன் சரியானபடி கீழ்ப்படுகிறான்.
அவைதான் அவனுக்கு அந்த ஆஸ்தி இருந்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அங்கே தனக்குள்ள ஆஸ்தி போய்விட்டால் நான் அங்கே வெறுமன சிலுவையை மட்டும் எடுத்து அவருக்கு பின் சென்றால் எனக்கு யார் என்னை போஷிப்பார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற அந்த உலகத்தை குறித்தும் எதிர்காலங்களை குறித்தான ஒரு பயம் அவனுக்குள்ளாக வருகிறது. இன்றைக்கும் அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்கே ஆண்டவர் அவனின் மேல் அன்பு கூறுகிறார். அந்த உண்மையாகவே அவன் தேவனுடைய வார்த்தையின்படி அந்த அன்பு கூறுகிறபடி அவன் இருந்திருந்தால் இந்த வார்த்தையை அவன் நிச்சயமாக அவனுடைய அர்த்தத்தை புரிந்து அங்கே சிலுவையை எடுத்துக்கொண்டு, அதாவது சிலுவை என்றால் அன்றைக்கு அவர் மறிக்கவில்லை, ஆனாலும் அவருக்கு பின் செல்லுகிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அவர் என்ன செய்ய விரும்பினாரோ, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். அதுவே பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் அங்கே தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது இந்த பூமியிலே அங்கே உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவேதான் அங்கே இந்த வாலிபன் இதை கேட்ட பொழுது மனம் உடைந்து துக்கத்தோடு போய்விட்டான் என்று சொல்லுகிறார். அதனால்தான் ஆண்டவரும் சொன்னார், அங்கே ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. சீஷர்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் என்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம், அப்படியானால் அவன் எல்லாவற்றையும் செய்தானே, அவன் எல்லா காரியத்திலும் உண்மையாயிருந்தானே, அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆகவே அப்படிப்பட்டவன் தான் தேவ ராஜ்யத்திலே வருவான் என்று நாங்கள் நினைத்திருந்தோம் என்று இவர்கள் ஆச்சரியத்தோடு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படும் என்று அங்கே தங்களுக்குள்ளாக அந்த 26ஆம் வசனத்திலே சொல்லுது. ஆகவே அவர்களுடைய அந்த சிந்தனைகளை அவர்களுக்குள்ளாக பேசின காரியத்தை இயேசு கிறிஸ்து அறிந்து சொல்லுகிறார், மனுஷனால் கூடாததான் தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் அங்கே அவனிடத்தில் அந்த குறைகளை அவர் காண்கிறார். அதைத்தான் அங்கே சங்கீதக்காரனும் அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஒரு காரியத்தை நாம் அங்கே காண முடிகிறது. பாருங்கள், சங்கீதக்காரன் சங்கீதம் 119 ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. 119 150வது வசனம். அங்கே தாவீது சொல்லுகிறார், தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீ சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அங்கே உலகத்துக்குள்ளே காணப்படுகிற தீய காரியங்கள், தீய சிந்தனைகள், தீய வழிகள், தீய செயல்கள், இப்படி செய்கிறவர்கள் அங்கே தேவனுடைய வேதத்துக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்யாதபடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார். அங்கே நாம் வேதத்திலே ஒரு தேவ மனுஷனை பார்க்கிற பொழுது பாருங்கள், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே இங்கே தேவனாலே அங்கே உயர்த்தப்பட்ட அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப், அங்கே அவனுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு காரியத்தை அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசி ஆகிய எலியா அவனை கண்டு பாருங்கள், அங்கே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே 1 ராஜாக்கள் 18:17 நான் வாசிக்கிறேன். ஆகாப் எலியாவை கண்ட பொழுது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லுகிறான். பாருங்கள், அங்கே எலியா ஒரு தேவ மனுஷன். அங்கே எலியாவை குறித்து நாம் வேதத்திலே வாசித்து அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆகாப் அவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு அங்கே தவறான காரியத்தை, தவறான செயல்களை செய்தான். ஆனால் ஒரு நல்ல மனிதனை, ஒரு தேவ மனுஷனை இந்த ராஜா ஆகிய ஆகாப் குற்றம் சாட்டுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆகவேதான் அங்கே எலியா சொல்லுகிறார். அதற்கு அங்கே எலியா சொல்லுகிறது, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கற்பனைகளை விட்டு பாகாலை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார்கள். பாருங்கள், அங்கே தேவன்
ஒரு ஜாதிகளில் இருந்து எகிப்தில் இருந்து இவர்களை பிரித்து அழைத்து வந்து தேவனை பின்பற்றவும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவும் அங்கே அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் இன்னும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து அவர்களுக்கென்று ஒரு ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி இப்படி அநேக காரியங்களை செய்கிற பொழுது இந்த இஸ்ரவேலை ஆண்ட ராஜாவாகிய ஆகாப் ஜனங்களை தவறான வழியிலே நடத்தி அங்கே ஜனங்களை அவர்கள் அங்கே பார்க்கிற பொழுது எலியா சொல்லுகிறார், அங்கே 21ஆம் வசனத்திலே எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அவர்கள் குந்தி குந்தி ஒரு முடவனை போல அங்கே, அது மட்டுமல்ல தேவனை மறந்தவர்களாக அங்கே உலக வழிபாடுகளிலே ஈடுபட்டிருக்கிற பாகால் வழிபாடுகளை செய்கிறார்கள். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். அங்கே பாகால் தான் தெய்வம் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் அதற்கு பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் மௌனமாக இருக்கிறார். இதுதான் இன்றைக்கும் காணப்படுகிறது. இன்றைக்கு மற்றவர்களை பிரியப்படுத்த, மற்றவர்களுக்காக, அரசாங்கத்திற்காக அல்லது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக இன்றைக்கு உலக பிரகாரமான வழிபாட்டு காரியங்கள், உலக பிரகாரமான அங்கே செய்கைகள், நடவடிக்கைகள், பேச்சுக்கள், அங்கே செய்யப்படுகிற காரியங்கள், அது இன்றைக்கும் அன்றைக்கு எப்படி ஆகாப் அங்கே ஜனங்களை தவறான வழியிலே நடத்தினார், அதை போல இன்றைக்கும் அநேக இடங்களிலே சபைகளிலும் கூட அதை அங்க இருக்கிற ஊழியர்கள், அங்க இருக்கிற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை நாம் இன்றைக்கு அநேகர் சொல்வதை நாம் கண்ணாக காண முடிகிறது, அதை கேட்கவும் முடிகிறது. பாருங்கள், அதனாலதான் அங்கே நாம் குந்தி குந்தி நடக்கிறவர்களாக அல்ல, தேவனுக்காக நாம் நிமிர்ந்து நின்று தேவனுக்காக அங்கே பரிசுத்தத்தோடு அவரையே தொழுது கொண்டு அவருக்கு பிரியமாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் வேதத்தை வெறுக்கிறவர்களாகவோ அங்கே வேதத்தை விட்டு வழியில தவறி நடக்கிறவர்களாக அல்லாதபடி நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த வாலிபரிடத்திலே கூட அவன் வேதத்தை சரியானபடி செய்தான், ஆனாலும் அவனுக்குள்ளாய் ஒரு குறைகள் இருக்கும். அதே போல நம்மிடத்திலும் என்ன குறைகள் இருந்தாலும் அதை தேவனிடத்திலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நமக்கு அங்கே இப்படிப்பட்ட அந்த குந்தி குந்தி நடப்பதோ அல்லது உலக பிரகாரமான காரியங்களை எடுத்து போட அவர் ஒருவரால் மட்டுமே முடியும். அதனால்தான் அங்கே நாம் பார்த்தோம், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று. ஆகவேதான் பாருங்கள், அங்கே எரேமியா கூட இதை குறித்து சொல்லும் பொழுது அவரும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது அங்கே எரேமியா சொல்லுகிற காரியம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் தேசமும் ஒருவனும் கடவாமல் ஒரு மனுஷனும் குடிராக்க இருக்கிற தேசமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினுமான கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணனாய் போகிற என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அது மட்டுமல்ல 8ஆம் வசனத்திலே கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றுகிறார், அதனால் இன்னும் நான் உங்களோடு வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இது அன்றைக்கு இருந்த எரேமியாவின் நாட்களிலே அங்கே அந்த எருசலேம் ஜனங்கள் செய்த அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். பாருங்கள், தேவன் அவர்களை அங்கே அந்த அவாந்தர வெளியிலும் பள்ளத்தாக்கிலும் அங்கே வறட்சியான இன்னும் மரண இருள் இப்படி அநேக இடங்களிலே அவர் வழி நடத்தி வந்தாலும் அந்த ஜனங்களுக்கென்று அந்த கானான் தேசத்தை அவர் ஒரு செழிப்பான தேசமாய் அங்கே நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற
தேசத்தை கொடுத்த பொழுது பாருங்கள், 7ஆம் வசனத்துல அங்கே வாசிக்கும் பொழுது, என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள் என்றாங்க சொல்லி. அவர்கள் தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள், அங்க 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லும். அவர்கள் தேவனை பின்பற்றி வர வேண்டிய, எப்படி ஒரு கணவன் மனைவி அங்கே அந்த இளம் வயதிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசத்தோடு, அந்த அன்போடு, ஒரு ஐக்கியத்தோடு, அங்கே ஒரு மனதோடு, அங்கே எந்த விதமான ஒரு குறைகள் இல்லாதபடி இருந்து கொண்டு வரார்கள். ஆனால் அங்கே நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்குள்ளாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அங்கே இன்றைக்கும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல அன்றைக்கும் ஜனங்கள் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வந்து தேவனை கோபப்படுத்தி அவர்கள் தேவனை விட்டு தூர போய் மாயையை பின்பற்றி வீணானதை போதிக்கிற அங்கே ஆசாரியர்களும், அங்கே போதகர்களும், அங்கே மேய்ப்பர்களும், அங்கே இருந்த அந்த தீர்க்கதரிசிகளும் ஆகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கலாம். அதே காரியம் இன்றைக்கும் நான் காண முடிகிறது. தேவனை பின்பற்றுகிறவர்களாக இல்லாதபடி இன்னைக்கு உலக ஆசீர்வாதங்கள், உலக இன்பங்கள், உலகத்திலே காணப்படுகிற மாயையான காரியங்களை பெருமை பேசிக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் அநேக இடங்களிலே காணப்படுகிறது. பாருங்கள், இதை செய்ய அல்ல தேவன் நம்மை அழைத்தார். தேவனை ஒரு ஜனங்கள் பின்பற்றும் பொழுது, ஒருவர் பின்பற்றும் பொழுது அவருக்கு தேவன் ஒரு மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த மனிதன் உண்மையாய் இருக்க வேண்டும். அந்த மனிதன் அங்கே தேவனுக்கு பிரியமானதை பேசி தேவனுக்கு பின் செல்ல வேண்டும், அங்கே நன்மையை பின்பற்ற வேண்டும் தான் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். மாயையோ அழிந்து போகிறது அல்ல. ஏனென்றால் இந்த உலகமும் இதனுடைய இச்சைகளும் ஒளிந்து போகும் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருப புத்தகங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே இந்த பூமியானது ஒரு அழிவுள்ள அங்கே காரியங்கள் நடக்கப் போகிறதாக வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆனாலும் இங்கே இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்ற அன்றைக்கே ஆமோஸ் இந்த காரியத்தை குறித்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். அதேதான் இன்றைக்கும் காணப்படுகிறது. அங்கே நாம் வாசிக்கிற பொழுது ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், மேலும் யூதா 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்கள் நிமித்தமும் நான் அவர்களை அக்னியை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களிலே மோசம் போனார்கள் என்று சொல்லப்பட்டு பாருங்கள், தேவன் அவர்களை அங்கே உண்மையான வழியிலே, சாட்சியான வழியிலே, பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய வேதத்தை அவர்கள் மறந்து விடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நாட்கள் செல்ல 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 அங்கே ஜனங்கள் அங்கே அவர்களுக்குள்ளாக பிரிவினைகளும் குழப்பங்களும் போராட்டங்களும் ஏற்பட்டு தேவனையும் மறந்து அவருடைய கட்டளைகளையும் மறந்து அங்கே தேவனை பின்பற்றாமல் பொய்களை பின்பற்றி அங்கே அவர்கள் மோசம் போனார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலும் நாம் தேவனை பின்பற்றுவர்களாக இல்லாமல் அங்கே கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதவர்களையும் கள்ள கிறிஸ்துக்களையும் பின்பற்றி செல்கிற இன்றைக்கு அநேக ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது. நாம் ஒவ்வொருவரும் அங்கே தேவனுடைய வேதத்தை மறக்காதபடி தேவனுடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் அங்கே நாம் தியானிக்கிறவர்களாய், இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாய், வேதத்தின் மகத்துவங்களை, வேதத்தின் ஆசீர்வாதங்களை, வேதத்தின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளவே தேவன் நம்மை அழைக்கிறார் இருக்க. ஏனென்றால் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவனே வேதமாயிருக்கிறார், அவரே வார்த்தையாயிருக்கிறார், அவரே சத்தியமாயிருக்கிறார், அவரே ஜீவனாயிருக்கிறார். ஆகவே தேவனை தவிர இந்த பூமியிலே அவருடைய வார்த்தையை தவிர வேறு ஒரு வார்த்தைக்கும் நாம் திரும்பாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் திரும்புகிறவர்களாக, தேவனுக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக தேவன் நமக்கு எல்லா காரியங்களிலும் இந்த பரிசுத்த வேதத்திலே வைத்திருக்கிறார். ஆகவே அதை போதிக்கிற அந்த ஊழியர்களும், அதை குறித்து பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசிகளும் ஆனாலும் சரி, ஆசாரியர்கள் ஆனாலும் சரி, சுவிசேஷர்கள் ஆனாலும் சரி, சத்திய வேதத்தின் வார்த்தைகளை எடுத்து அந்த வெளிப்பாட்டை சரியானபடி பொருத்தி காட்டி
அந்த வெளிப்பாட்டை அதை தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அநேகர் அங்கே தங்களை பெருமை பாராட்டி தங்களை மேன்மைப்படுத்தினாலே அநேகர் பின்வாங்கி போனதை பார்க்க முடிகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவனை மட்டும் பின்பற்றுவர்களாக, எந்த மனிதனையோ எந்த உபதேசத்தையோ அல்ல, வேதத்தினுடைய சத்திய வார்த்தைகளுக்குள்ளாக இந்த சத்திய உபதேசத்திற்குள்ளாய் திரும்பவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அதைத்தான் அங்கே அங்கே பேதுரு ஆண்டவரை அழைத்தார். ஆனால் அவர் பேதுரு அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்ட ஒரு கேள்வியை நாம் இன்றைக்கு வாசித்து, அது எப்படிப்பட்ட காரியம், அது நமக்கும் அந்த காரியத்தை தேவன் அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதை குறித்து இங்கே மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், இங்கே மத்தேயு 19:27 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். ஆமென். பாருங்கள், இன்றைக்கும் அநேக ஜனங்கள் அதான், இயேசு கிறிஸ்துவுக்காக என் இனஜன பந்துக்கள், என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் அல்லது எனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு நான் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே நான் சாட்சியாக உண்மையாக இருக்கிறேனே, ஆகவே என் தேவன் எனக்கு என்ன கொடுப்பார் என்று சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை, மாறாத வார்த்தை ஒன்று அவர் சொல்லுகிறார். அங்கே 29ஆம் வசனத்திலே, என் நாமத்தின் நிமித்தம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தின் நிமித்தம் நாம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லுகிறான். பாருங்கள், 1, 2 அல்ல. ஒரு கால் நம்முடைய இடத்தினுடைய மதிப்பு 1,00,000 என்றால் அங்கே 100 லட்சமாக அவர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் ஒரு பிள்ளையை தேவனுக்காக இழந்திருக்கிறார். அங்கே ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அங்கே தேவன் நமக்காக அங்கே பிள்ளைகளாக கொடுத்திருக்கிறார். அதே போல அநேக அங்கே சகோதரர்களையும் சகோதரிகளையும், நமக்கு வயதிலே மூத்த தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும், நம்மோடு கூட அங்கே நம்முடைய வயது கொத்த அல்லது அநேக சகோதரிகளை அங்கே கொடுக்கிறார். அப்படி அதைத்தான் அங்கே அவர் அங்கே தன்னுடைய அந்த தேவ மனுஷனுக்கு, அவரை விசுவாசித்து பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் அதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அவர் நமக்கு அங்கே 100 ஆசீர்வாதத்தை தருகிறார். அது மட்டுமல்ல, நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள அவருக்கு நமக்கு கிருபை கொடுக்கிறார். அங்கே அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி நாம் அவரை பின்பற்றி இந்த பூமியிலே அங்கே எத்தனையோ பாடுகள், எத்தனையோ குழப்பங்கள், போராட்டங்கள், பிரிவினைகள் அல்லது நம்மை பலவீனப்படுத்துகிற அல்லது நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அங்கே எழும்பி செய்கிற அநேக தொல்லை கொடுக்கிறவர்கள், போராட்டங்கள் செய்கிறவர்கள், உபத்திரவங்களை கொடுக்கிறவர்கள், சரீரங்களிலே வியாதியானாலும் அல்லது அங்கே குடும்பத்திலே வறுமையானாலும் அல்லது மற்றபடி அங்கே நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு காரியமானாலும் தேவன் இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாத்து அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். அவைதான் அவர் சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணிகளை தொடுகிறான் என்று. ஆகவே தேவனுக்காக நாம் இங்கே உண்மையாக இருக்கும் பொழுது மறுஜென்ம காலத்திலே அங்கே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது அங்கே தேவன் நமக்கு இங்கே நாம் எதை எதையெல்லாம் அவருக்காக இழந்தோமோ அல்லது எதை எதையெல்லாம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை 100 தருகிறவராய், அது மட்டுமல்ல நித்திய ஜீவனையும் நமக்கு கொடுக்கிறார். என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்பதுதான் நித்திய ஜீவன். இந்த பூமியிலே நம்முடைய ஆயுசு நாட்கள் ஒரு கால் 80 வருடமோ 90 வருடமோ 100 வருடமோ அல்லது 120 இருக்கலாம். ஆனால் என்றென்றைக்கும் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை
தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் அவரை பின்பற்றும் பொழுது, அவருக்கு உண்மையாய் நாம் நடக்கும் பொழுது, தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் தர வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அவரை பின்பற்ற தேவன் நமக்கு பலனை கொடுக்கும்படியா, அவருக்கு பிரியமாய் நடக்கும்படியா, அவருக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நாம் செய்ய, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை, உதவிகளை செய்ய தேவன் நமக்கு பலனை கொடுக்கும்படியா நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே வாசித்து தியானித்த சத்திய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி நாங்கள் எவ்விதமாய் உமக்கு பின் செல்ல வேண்டும். அப்படி உமக்கு பின் செல்லுகிற பொழுது நீர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர்கள், நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய தேவனுக்கு பின்பற்றி செல்லும் பொழுது நேர் ஆண்டவரே மகத்துவமான காரியங்களை வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தை பாராதபடி, ஐஸ்வர்யத்தை பாராதபடி, ஆண்டவரே இந்த பாகாலையோ அல்லது உலகத்திலே செய்யப்படுகிற ஆண்டவரே அசுத்தங்கள், அருவருப்புகள், பொய்களை, மாயைகளை நம்பி நாங்கள் மோசம் போகாது இருக்க நீர் எங்களை எச்சரிக்கிறீரப்பா. நாங்கள் உண்மை மட்டுமே பின்பற்ற வேண்டும். உலகத்தில் அழிந்து போனவைகளை குறித்து பின்பற்றாதபடி, அதை குறித்து நாங்கள் பெருமை பேசாதபடி, உமக்கு பிரியமானதை செய்ய தேவ கிருபை எங்களுக்கு தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காய், எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Praise to God. Thank you, Jesus.